அட மானங்கட்ட கொத்தூஸ், உங்களுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லையா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லி மாலைஞ்சிங்க? அப்படி நான் சொல்ல, உங்க கட்சியில இருக்க ஒருத்தரே சொல்லியிருக்காரு. அது கீழே பாருங்க, அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். ஜென்சி இதுவே ஒரு கட்டுக்கதை சார். நீங்க சார் ஜென்சி டிஎம்கே ஆரம்பிச்சீங்க. டிஎம்கே ஆரம்பிக்கல சார். ஜென்சி டிஎம்கே ஊர்ல மீட்டிங் வச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்றேன், டிஎம்கே ஆரம்பிக்கல. நீங்க புரட்சியாளர் ஜூலி ஆரம்பிச்சாங்களா? அது யாரா அவர் சொல்ற ஆளு யாருனே தெரியாது. நான் இப்பவும் சொல்றேன் ஜென்சி டிஎம்கே இஸ் நாட் பீன் ஃபவுண்டட் பை டிஎம்கே. நீங்க முரசொலியில் பேப்பர் உண்டு டிஎம்கேக்கு. இப்போ நாங்க செய்தி தொடர்பான அவங்க சொல்லணும், இவர் சபீஸ்வரன் வந்து பேசுவார் சொல்லணும். முரசொலியில் அந்த மாதிரி எந்த அறிவிப்பு இது இந்த டேட் வரை வரல. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. உண்மையாவே திமுக கொண்டு வந்த சாதனை என்ன, திட்டங்கள் என்ன, அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் செல்வீங்கன்னு பார்த்தா, ஒருத்தன் என்னடானா பொய்யா பேசிட்டு இருக்கான், இன்னொருத்தவன் என்னடானா ஆபாசமா பேசிட்டு இருக்கான், இன்னொருத்தவன் அசிங்கமா பேசிட்டு இருக்கான், இன்னொருத்தவன் அடி வாங்காமலே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பொய்யா நடிச்சிட்டு இருக்கான். மொத்தத்துல இந்த ஜென்சி கொத்தடிமை வந்து பிங்கோவை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத வரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. நான் அன்னைக்கே சொன்னேன், திமுகவை அழிக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆட்கள் வர வேண்டாம், இந்த ஜென்சி கூட்டமே போதும்னு சொன்னேன். அதே போலதான் இப்ப உங்க கட்சிக்காரங்களே உங்களை வெறுத்துட்டு இருக்காங்களே, அசிங்கமா இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஜென்சி கொத்தடிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான்.